பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னிக்கிட்ட வந்து நம்ம சக்தி பேசுகிறாரு. என்ன பொன்னி, கீழே பார்த்தியா? பிரீத்தியை நான் பயங்கரமாக திட்டி விட்டுட்டேன். இனிமே இந்த ஆஃபீஸ் போகிறதெல்லாம் நீ தனியாக போய்க்கோ, நான் தனியாக போய்க்குன்னு சொல்லிட்டேன். இனிமே அவள் என் கூட ஆஃபீஸ்க்கு வரவே மாட்டா பொன்னி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒன்றே பொன்னி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது? நீங்கள் யார் கூட ஆஃபீஸ் போனால் எனக்கு என்ன? நீங்கள் பிரீத்தி கூட ஆஃபீஸ் போனால் போங்க, போகலனா போங்க, இல்லை 2 பேருமே ஆஃபீஸ்க்கு ஒன்றா போங்க, காரில் போங்க, பைக்கில் போங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் வந்து இதை பற்றி என்கிட்ட பேசி என்னை கடுப்பேத்தாமல் ஒழுங்காக போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இங்கே மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிட்டு பிரீத்தி கிளம்புறாங்க. சக்திக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. என்ன இந்த பொண்ணி நாம் எது பண்ணாலுமே புரிஞ்சுக்க மாட்டாங்கறா. ஏதோ அன்னைக்கு சின்னதாக தப்பு பண்ணிட்டோம், அன்னைக்கு பேசாமல் இருந்தது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக எப்போ பார்த்தாலும் அதையே சுட்டி காட்டி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணனா இந்த பொண்ணு நம்ம வழிக்கு வருவா அப்படின்னு சொல்லி சக்தி இங்கே யோசிச்சிட்டே போகிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பொண்ணு நினைக்கிறாங்க, இந்த சுந்தரம் ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காரு. அதோட சுந்தரம் இப்போது அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுவான்னு தெரில. ஏற்கனவே சுந்தரத்தை இன்றைக்கி ஐஸ்கிரீம் பார்லராக பார்த்தோம், அதுவும் ஒரு பொண்ணு கூட ரொம்ப குஜாலாக இருக்காரு. இவர் இப்படி இங்கே இருக்கிற பவானி அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி தேவையில்லாமல் நிறைய பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்ருக்காரு. ஒரு பக்கம் பவானி அக்கா வாழ்க்கையும் கெடுது, ஒரு பக்கம் மற்ற பொண்ணுங்க வாழ்க்கையும் கெடுது. இது நாம் தெரிஞ்சிருந்தும் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கிறதுனால நாமளும் இதுக்கு உடந்து போகிற மாதிரி ஆகிடுது. அதனால் இதுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சுந்தரம் ஃபோன் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு வராரு. மொட்டை மாடிக்கு வந்து வீடியோ கால் பேசுகிறாரு. அதுலேயும் யாரோ ஒரு பொண்ணுகிட்ட தான் பேசுகிறாரு. பொன்னி இல்லைன்னு நினச்சிட்டு சுந்தரம் இங்கே பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குற பொன்னிக்கு ரொம்பவுமே கடுப்பாகுது. இந்த சுந்தரத்தை இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது இந்த சுந்தரத்தை போட்டு கொடுத்தே ஆகணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே பொன்னி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சிவானி பாப்பா மேலே வராங்க. வந்த உடனே பொன்னி கேட்குறாங்க, என்ன பாப்பா ஸ்கூல் போகலன்னு கேட்கும்போது, ஐயோ அத்தை, இப்போது எக்ஸாம் லீவ் விட்டுருக்காங்களே, அதனால் லீவு தான், ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி சிவானி, வேணாம் சிவானி, அடிக்கடி இங்கே வந்து என்கிட்ட பேசாத. ஏன் அத்தை, நான் வர்றது பிடிக்கலையா உங்களுக்கு அப்படின்னு இங்கே பாப்பா கேட்க உடனே பொன்னி சொல்கிறாங்க, ஐயோ இல்லைம்மா, அப்படி சொல்லல அத்தை. நீ மேலே வரதை பார்த்தா உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாருமே ஒன்று அப்புறம் திட்டுவாங்கம்மா, அதனால தான் அத்தை அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். அட போங்க அத்தை, எப்போதுமே அம்மாவும் அப்பாவும் அதான் சொல்லுவாங்க, பொன்னி கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பிடிச்சவங்க தானே சேர்ந்து விளையாட முடியும் நான் அப்படின்னு சொல்கிறாங்க சிவானி பாப்பா. ரைட்டுமா, இருந்தாலும் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும் தானே அப்படின்னு இங்கே பொன்னி சொல்ல, கேட்கணும் தான் அத்தை, அதுக்காக உங்கள் கூட பேசாமல் இருக்க சொன்னால் நான் கேட்க மாட்டேனே அதை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இருந்தாலும் இப்படியே எல்லா டைம் பேசணும்னு வச்சுக்கேன், அப்புறம் உங்கள் அப்பா கோவப்பட்டு உன்னை அடித்தாலும் அடிப்பாங்க. ஏற்கனவே அன்றைக்கி உங்கள் அம்மா அடித்தாங்கல்ல, அது அத்தைக்கும் கஷ்டமாக இருக்குல்ல, அதனால் அவங்க சொன்னாங்கன்னா சொல்கிறத கேட்டுக்கம்மா சிவானி அப்படின்னு சொல்கிறாங்க. அட போங்க அத்தை, இப்போ கூட எங்கள் அப்பா கேட்டார் எங்கே போகிறேன்ட்டு, நான் மொட்டை மாடிக்கு போகிறேன்னு சொன்னேன். உடனே அதுக்கு இங்கே வா ஃபோன் வச்சுலாடுன்னு சொல்லி ஃபோனை கொடுத்தாரு. ஆனால் நான் ஃபோன்லாம் வேணான்னு சொல்லிட்டு பொன்னியத்தை தான் போவேன்னு சொன்னேன். திரும்பவும் எங்கள் அப்பா ஃபோனை கொடுத்துட்டாரு. இங்கே பாருங்கள், இருந்தாலும் நான் ஃபோனில் கேம் விளாட்ற மாதிரி அப்படியே ஒளிஞ்சு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு இங்கே சிவானி பாப்பா சொல்கிறாங்க. உடனே பொன்னிக்கு அப்போ தான் தோணுது, அட சுந்தரத்துக்கு ஃபோனை இப்போ பாப்பா மேலே எடுத்து வந்திருக்காங்க. அப்போது இப்போ ஓப்பன் பண்ணி இப்போது சுந்தரம் யார்கிட்ட பேசினாரு, அதோட அவர் யார்கிட்டலாம் பேசுகிறாரு, அதுவும் இல்லாமல் அந்த நாடக கலைஞருடைய ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பொன்னி. முடிவு பண்ணி, சரிம்மா அப்பாவோட ஃபோனில் என்ன கேம் இருக்குது காட்டு பார்ப்போம் அப்படின்னு இங்கே பொன்னி சொல்ல, உடனே சிவானி பாப்பா ஃபோனை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே அங்கே இருக்க கேம்ஸ்லாம் காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து இங்கே சிவானி பாப்பா, அத்தை தண்ணி வேணும், தண்ணி இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை சிவானி, இங்கேயும் தண்ணி இல்லைம்மான்னு சொல்லுவோம். சரி இருங்க அத்தை, நான் போய் கீழே குடிச்சிட்டு உங்களுக்கு வேணுமா நான் எடுத்து வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவானி பாப்பா போகிறாங்க. அந்த கேப்பில் பொன்னி அவர் ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கான்டாக்ட்ஸில் டைம் பாஸ் அப்படின்னு போட்டு டைம் பாஸ் 1 2 3 4 5ன்னு ஏகப்பட்ட நம்பர் இருக்குது. அப்போ தான் புரியுது, இவன் இதே பொழப்பா சுற்றிட்டு இருக்கான். இவன் ஊரில் இருக்கிற எல்லா ஐஸ்கிரீம் பார்லர், எல்லா குல்ஃபி பார்லர்லையும் போயிட்டு அங்கே வர எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் ஜுல்லு விட்டு வழிஞ்சிக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்ருக்கான். இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படியே வீடியோஸில் போயிட்டு என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டை அவங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்த இங்கே பொன்னிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்போது சுந்தரத்துக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஏன்னா அன்னைக்கு இவங்கள நம்மக்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் சுந்தரம் தான். அப்போது சுந்தரம் தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்கும்.
பிரீத்தி சொல்லி சுந்தரம் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பொன்னி ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போது இந்த ஃபோட்டோலாம் நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவை வச்சு நாம் தேடி இவங்கள கண்டுபிடிச்சலான்னு முடிவுக்கு வராங்க. சரின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோனில் இருக்கிற அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஃபோட்டோவையும் அப்படியே இவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறாங்க. சென்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறாங்க பொன்னி. டெலீட் பண்ணி வைக்கிறாங்க. கரெக்டாக சிவானி பக்கம் வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே சிவானி பாப்பா தண்ணி தராங்க பொன்னிகிட்ட. பொன்னியும் அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. குடித்த உடனே அத்தை சரி அத்தை அப்பா ஃபோன் கேட்டார், நான் போய் ஃபோனை கொடுத்து வந்துடுவான்னு சொல்லவும், சரிம்மா போம்மான்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்றாங்க. ஏன்னா இங்கே தான் பொன்னி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணல டெலிட் பண்ணிட்டாங்களே, அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறமா பொன்னி உடனே குளிச்சுட்டு கிளம்புறாங்க. ஏன்னா இந்த ஃபோட்டோ வச்சு எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோவங்கள்ட்டலாம் போய் கேட்குறாங்க பொன்னி. இந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்கும்போது அதில் ஒருத்தன் மட்டும் சொல்கிறான், அம்மா நீங்கள் இப்படி எல்லார்ட்டையும் இந்த ஃபோட்டோ காட்டி கேட்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது. பக்கத்தில் ஒரு நாடக சபா இருக்குது. அவங்க இந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நாடக சபாவில் அவங்க லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக அங்கே இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. வேணும்னா வாங்க, நான் அழைச்சிட்டு போய் அந்த சபாவை காட்டுறேன் அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. அதை கேட்ட பொன்னி சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதில் போகிறாங்க. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டே போகிறாரு. ஏம்மா அவ்வளோ தேடுறீங்க, அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணே இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டு இவங்க தான் அமைச்சு கொடுத்தாங்க. இவங்க பண்ண விஷயத்தினால இப்போ நான் என் வாழ்க்கையை இழந்து அசிங்கப்பட்டு வெட்கப்பட்டு நிற்கிறேன். இவங்க மட்டும் உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும்னு அப்படிங்கிற மாதிரி பொன்னி அவங்களுடைய துயரத்தை அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பாவமா உன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்களே இவங்க, காசு கொடுத்தா இவங்க என்ன வேணும் பண்ணுவாங்க போல், சரி வாமான்னு சொல்லி அதே மாதிரி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த நாடக சபையில போய் விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஃபோட்டோவில் காட்டின 2 பேர் அங்கே தான் இருக்காங்க. பார்த்த உடனே அவங்கள கூப்பிட்டு விடுறாங்க. ஸோ அவங்க முதல்ல நீ யாரும்மா, எதுக்குமா இங்கே வந்திருக்க, கிளம்புன்னு சொல்லி மிரட்டுறாங்க பொன்னியவே. பொன்னி முதல்ல கொஞ்சம் சாந்தமாக பேசுகிறாங்க, ஆனால் முடியல. அதுக்கப்புறமா பொன்னி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் அன்றைக்கி கல்யாணத்துக்கு வந்த ஃபோட்டோ சென்டர் இருக்குது. இப்போ இதை வச்சு தான் உங்கள்கிட்ட கேட்டேன். நான் உங்களை நடித்து கூப்பிட வந்தேன்னு சொல்லி கேட்டேன். அதோட உங்கள் சபாவோட ரூல்ஸையும் கேட்டேன். யாராவது இதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சபா விட்டு தூக்கிட்டு வாங்கலாம். அதோட போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணவும் வைப்பாங்களாமே. அந்தளவுக்கு இந்த சபாவுக்கு நல்ல பேர் இருக்காமே. ஆனால் நீங்கள் அந்த சபாவில் இருந்துக்கிட்டு இப்படி கேட்டுக்கிட்டு தான் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை சும்மா விடக்கூடாது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி நவரவும் உடனே அவர் சொல்கிறாரு, ஐயோ ஆமாம்மா ப்ளீஸ்மா நீங்கள் கொஞ்சம் சாந்தமாக இருங்கம்மா. எல்லாமே நான் தான்மா பண்ணேன். ஆனால் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது சொல்லுங்கள், முக்கியமான காரணம் யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிடுறீங்க, அந்த பிரீத்தியா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா உங்கள் வீட்டில் சுந்தரம் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் எங்கள்கிட்ட பணம் கொடுத்தாங்க. பணம் கொடுத்து இப்போலாம் பண்ண சொல்லி சொன்னது அவங்க தாம்மா அப்படின்னு அந்த ஆர்டிஸ்ட் 2 பேரும் சொன்ன உடனே இங்கே பொன்னிக்கு ஒன்றும் பெரிய ஷாக்கிங் இல்லை. ஏன்னா அவளுக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு சுந்தரம் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாடு கலைஞர் 2 பேருமே அழைச்சிட்டு அப்படியே பவானி தேடி வீட்டுக்கு வராங்க நம்ம பொன்னி. வந்த உடனே இங்கே பவானிகிட்ட போயிட்டு சுந்தரத்து ஃபோனில் இருக்கிற அந்த கான்டாக்ட்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பவானி முதல்ல மறுக்கிறாங்க. அப்போல்லாம் என் கணவர் இருக்க மாட்டார், ஏதோ வேலையாக பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, டைம் பாஸ்ன்னு சொல்லி 1, 2, 3 ஆரம்பித்து 10க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் மீட்டிங்க்கான நம்பர்ஸ் நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பவானிகிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் பவானியால் அதை ஏற்றுக்க முடியல. இது ஒரு பக்கம் இருக்க பொன்னி அப்புறமா அந்த ஆர்டிஸ்ட்டில் உள்ளே கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட சொன்ன உண்மையில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறாங்க. இது மாதிரி சொந்தம் தான் வந்து எங்கள்கிட்ட பணம் கொடுத்து இது மாதிரிலாம் பேச சொன்னார், மற்றபடி எங்களுக்கு இந்த பொண்ணுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அதை கேட்டு சந்திரசேகர், சண்முகம் 2 பேருமே, என்னக்கா பார்த்தியா அந்த அவங்க என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டுக்கார சுந்தரம் தானா. ஸோ சுந்தரம் மாமா தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். ஆனால் எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சு. ஏன்னா சாரி நம்ம பொண்ணிய வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தது மாமா மட்டும்தான். எனக்கு அப்போவே டவுட்டு, மாமா ஏதோ பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தானே புரியுது, மாமாவுக்கு பொன்னியை பிடிக்கல. அதனால பொன்னி மேலே இப்படி தேவையில்லாத பழியை போட்டு அவளை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் பார்த்தியா கடைசியில் காலம் எப்படி மாறி போச்சுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றுமே நடக்கலை. இப்போது நீயும் வீட்டுக்காரனும் இந்த விட்டு வெளியே போக போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற தம்பி, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருக்கா உன் வீட்டுக்காரு ஒரு துரோகி, அவர் மோசமானவன்னு தெரிஞ்சு போச்சு. அவரை நீயாவே அழைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டனா உனக்கு நல்லது. இல்லைன்னா நான் இப்பயே போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவர் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லி அவரை முட்டி தர சொல்லிடுவேன் என்ன அப்படின்னு சொல்லவும், இங்கே பவானியால் ஒன்றுமே பேச முடியல. ஜெயா அமைதியாக நிற்கிறாங்க. ஜெயா அமைதியாக நிற்கல.
ச்சே! நம்ம மாப்பிள்ளைக்கு எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை குடுத்துருந்தோம், இடம் குடுத்துருந்தோம். ஆனா, அத இப்படி ஒரு மிஸ்யூஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே இல்லையே! இவ்வளோ மோசமா இருந்திருக்காரு இவரு. இப்போ இன்னைக்கு இப்படி பண்றாரு. நாளைக்கு நம்ப பவானி பொண்ணுக்கா கழட்டி விடுறதுக்கு இன்னும் என்னலாம் பண்ணுவாரு? அப்படிங்கிற மாரி நம்ம ஜெயா பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு, என்ன பேசுறது? என்ன பண்ண தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. பொன்னி அப்படியே சொல்றாங்க, "மாமா, நான் சொன்ன மாரி என் மேல தப்பு இல்லங்கிறத நேரா ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சுட்டேன். இனிமே உங்க மாப்பிள்ளைய என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவர் தான்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கங்கன்னு" சொல்லிட்டு பொன்னி பேக்க தூக்கிட்டு அவசர அவசரமா வெளிய போறாங்க.